இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரசம். பாருங்கள், நான் பூண்டு இவ்வளோ எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெந்தயம் வந்து இவ்வளோ தான் எடுக்கணும், ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. ஒரு இது கருவேப்பிலை. இது வந்து மல்லி இலை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் இது ரொம்ப அரையாமல் குறை குறைன்னு சொல்லி பொடிஞ்சு கிடைக்கும். வந்து முழு நல்ல மிளகு இருக்குதுன்னா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டு விடுங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி அது பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால நான் இதில் சேர்த்துக்கல, டைரெக்டாக ரசத்துலேயே சேர்த்துப்பேன். இவ்வளோ இப்படி குறை குறைன்னு சொல்லி பொடிச்சு எடுத்துடுங்க. ஆயில் வந்து ஜாஸ்தி வேண்டாம். நான் இப்போ 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் ரசம் வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் போதும். இது ரொம்ப நேரம் இதில் போட்டு வதக்கினீங்கன்னா கசப்பு தன்மை கொடுத்துடும். இதில் மல்லி எல்லாம் சேர்த்துருக்கனால லைட்டாக சூடு பண்ணால் போதும். உடனே இந்த தக்காளி போட்டு விடுங்க. லைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு உடனே தக்காளியை போட்டு விடுங்க. இதுக்கு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ். டொமேட்டோ வந்து ரொம்ப மசிய வேண்டாம். நான் வந்து இதுக்கு ஒரே ஒரு டொமேட்டோ தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகு சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகா 1 போட்டிருக்கோம். அதனால் நல்ல மிளகு வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் போட்டுவிடுங்க. மஞ்சத்தூள், வெங்காயத்தூள், மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். நான் வந்து இந்த ரசத்துக்கு வந்து புளி சேர்க்குறது கிடையாது, லெமன் ஜூஸ் தான் ஊற்றுவேன். ஆனால் என்கிட்ட லெமன் இல்லாதனால இப்போ வந்து பாலம்புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிடுங்க. ரசத்துக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு இருக்கணும். மசாலா எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 பேருக்கான நிலை இவ்வளோ போதும். இப்போ உப்பு இதில் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம், தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை மூடி வைக்கலாம் ஒரு 2 மினிட்டு. கொதிக்கக்கூடாது, நல்ல நுர கட்டி சூடாகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதிக்கலை, நுர கட்டி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் வந்து கோல்டாகி இருக்கும்போது, ஹாஃப் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து கொத்தமல்லி இலை, முழு மல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கு, பெப்பர் எல்லாமே, பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன்.
இதில் வந்து நீங்கள் வாழம்புளியை விட லெமன் ஜூஸ் ஊற்றினீங்கன்னா டைஜஷன் உடனே ஆகும். அந்த மாதிரி நல்ல எஃபெக்டான ஒரு ரசம். வாழம்புளியை விட லெமன் ஜூஸ் ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், வாசனை அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.